இந்த கோட்டு படத்துக்கான டீட்டெயில் வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரோம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீட்டெயிலும் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட லாஜிக்கல் மிஸ்டேக் ஃப்ளோவாகவே இருக்கும். அதை ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணிடலாம். நாங்கள் தான் ஃபிலிம் வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் அரண்டு போன டீட்டெயில் என்ன அப்படின்னா, சாட்ஸுக்கான ஹெட் குவார்ட்டர் பழைய ஹெட் குவார்ட்டர் ஒன்று இருக்கும். அந்த ஹெட் குவார்ட்டரில் கென்யா ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே ஜெயராம்லேருந்து விஜய்லேருந்து எல்லாமே அந்த ஹெட் குவார்ட்டருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதோட பாஸ்வேர்டை விஜய் தான் ஓப்பன் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கப்புறம் அவரே போய் ஓப்பன் பண்ணுவார். அப்போ அதுக்கான பாஸ்வேர்டு சீக்ரெட் ரூம் எப்படி வச்சுருந்துருப்பாங்க அப்படின்னு சுவிட்ச் போர்டில் சுவிட்ச் போடுற மாதிரி பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வச்சுருந்துருப்பாங்க. அந்த சுவிட்சில் 1லேருந்து 10 சுவிட்சும் பக்கத்தில் ரவுண்டாக இருக்க மாதிரியே இருக்கும். அதை நீங்கள் அப்படியே நம்பரில் கால்குலேட் பண்ணி அந்த பாஸ்வேர்டை நீங்கள் கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா 1, 9, 5 அப்புறம் அந்த ரெகுலேட்டரில் பார்த்தீங்கன்னா சைபர் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா 1950 இந்தியாவோட ரிப்பப்ளிக் இயரே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பாஸ்வேர்டாக ஜென்ரேட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வெங்கட் பிரபு கன்வே பண்ணி சூப்பராக யோசிச்சிருந்துருப்பாரு. அதே மாதிரி அடுத்ததாக சின்னதாக ஒரு டீட்டெயில் வச்சுருந்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, இவங்க எல்லாருமே சின்ன வயசுலேருந்து ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. அவ்வளோ க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கனால எல்லாருமே சின்ன வயசுலேருந்து ஒரே ஃபோன் தான் யூஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு காட்டியிருந்திருப்பாங்க. நீங்கள் கவனிச்சிருந்தே தெரியும், பிளாக்பெரியில் உள்ள ஒரே மாடல் தான் பார்த்தீங்கன்னா பிரபுதேவா காரில் வரும்போது பேசிகிட்டு இருக்கும்போதும் சரி, பிரசாந்த் பேசும்போதும் சரி, விஜய் பேசும்போதும் சரி, எல்லாருமே ஒரே மாடல் ஃபோனை தான் யூஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அடுத்ததாக விஜயோட பையன் இறந்து போயிட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஸ்னேகாவும் விஜயும் பிரிஞ்சிருந்திருப்பாங்க. அப்போ ஸ்னேகாவோட வீட்டுக்கு வெளியே உள்ள நம்பர் என்ன இருக்கும் அப்படின்னா 68/12 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. நாங்கள் போன வீடியோவில் சொன்ன மாதிரி 68ங்கிறது விஜய்க்கும் 12ங்கிறது பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபுக்கு தான் படத்தை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த அந்த டீட்டெயில் வச்சுருந்துருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு சின்னதாக ஒரு டீட்டெயில் என்ன அப்படின்னா, கிளைமேக்ஸில் எப்படி சிஎஸ்கேவுக்கும் மும்பைக்கும் மேட்ச் நடக்குமோ அதே மாதிரி ஒரு பாட்டில் எல்லா குடும்பமும் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் உட்காந்து ஃபேமிலியாக பார்த்தீங்கன்னா டிவியில் கிரிக்கெட் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பையும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மும்பை மேட்ச் தான் நடக்கிற மாதிரி தான் காட்டியிருந்திருப்பாங்க. அதை விட இன்னொரு இந்த மாதிரி கிரேட்டான ஒரு சில ஆக்டர்ஸை வச்சு படம் எடுக்கணும் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே விஜய் குடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா பிரசாந்த் ஹேங் ஓவரில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா லைலா சொல்லுவாங்க. அப்படி லைலா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தலையில் கை வச்சுட்டு அவர் ரொம்ப உட்காந்துருந்துருப்பார். அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே சாட்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்குள்ளே வந்ததுக்கு உடனே பார்த்தீங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா உட்காந்து தலையை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஜெயராம் கிட்ட எல்லாரும் ஆர்வமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஏன் கென்யாவில் ரகசியமாக போயிட்டு இந்த மாதிரி ஒரு மீட்டிங் இது பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு பதிலாக நீங்கள் போயிட்டு ஊருக்கே தெரிகிற மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்ல உடனே ஜெயராம் கேட்டுக்கிட்டு இருப்பார். அப்படி அவர் கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பிரசாந்த் தலையில் கை வச்சுக்கிட்டு அந்த தலைவலியோட அவதிப்படுற மாதிரியே தான் இருக்கும். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, சில கிரேட்டான சில ஆக்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சூப்பரான சில ஃப்ரேம்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட பார்த்தீங்கன்னா டீட்டெயில் போதும். ஏன்னா மெயினாக சில டீட்டெயிலாம் அப்புறம் பார்த்துப்போம். நம்ம இந்த வீடியோவில் அடுத்தது பார்த்தீங்கன்னா மிஸ்டேக், இந்த படத்தை ஏகப்பட்ட மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா ஃப்ளோவாகவே இருக்கும். அந்த ஃப்ளோவான மிஸ்டேக் என்னென்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கென்யாவில் போயிட்டு அந்த ட்ரெயின் ஃபைட் பண்ணி அந்த யுரேனியமை பார்த்தீங்கன்னா விஜய் கேங் கன்ஃபார்ம் தூக்கிட்டு வந்துடும். அப்படி தூக்கிட்டு வந்த உடனே ஜெயராம் மானிட்டரில் போட்டு என்ன அப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் அந்த ஃபோட்டேஜ் எப்படி ஜெயராமுக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கான ரெஃபரன்ஸ் எதுவுமே சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க. ரெண்டாவது, பையனை மூச்சு போட்டு சென்னை கூட்டிகிட்டு வந்துடுவார் விஜய். இவர் சென்னை கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இவங்களுக்கு சிஎஸ்கே ஜெர்சியெல்லாம் கொண்டாந்து கிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 5 வயசில் இருந்து இப்போ வரைக்கும் சென்னை பக்கத்து தலையை வச்சு படுக்காத ஒரு ஆளுக்கு சிஎஸ்கே டீம்னா என்னன்னு தெரியுமா? அவருக்கு ஒரு சிஎஸ்கே ஜெர்சியை கிஃப்ட் பண்ணலாமா? மூணாவது, மோகன் ட்ரெயினுக்கு பாம் வச்சவரை தான் பழி வாங்கணும் அப்படின்னா ஆக்சுவலாக பிரபுதேவாவை தான் பார்த்தீங்கன்னா மோகன் பழி வாங்கணும். ட்ரெயினுக்கு பாம் பார்த்தீங்கன்னா அவர் தான் வைப்பார். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் விஜய் பக்கத்து தலையை திருப்பி விஜய் குழந்தைய கடத்திட்டு போயிட்டுலாம் பார்த்தீங்கன்னா மோகன் தேவையில்லாத வேலை வைப்பார். ஆனால் மோகன் உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிரபுதேவாவுக்கு சுத்தமாக தெரியாது. விஜய் பார்த்தீங்கன்னா மோகன் இருக்காருன்னு சொன்ன உடனே பிரபுதேவா கண்ணாடியை கழட்டி ஆச்சரியமாக பார்க்குற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினுக்கு பாம் வச்சு எல்லாரும் இறந்து போனதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா பிரபுதேவா தான். நாலாவது, சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா மோகன் விஜயை கடத்திட்டு போகிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் சென்னைக்கு திரும்பி கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மீனாட்சி சௌதரியை பார்த்து சின்ன வயசில் கொடுத்த பிளைன் கிஸ் ஞாபகம் இருக்குமா, ஆனால் அப்பா அம்மா யாருன்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்காத மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. தன்னோட அப்பா அம்மா இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்பி வந்திருக்கலாம்.
அஞ்சாவது, விஜயோட சாட்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா நாடு நாடாக போயிட்டு கென்யா, தாய்லாந்து, பேங்காக்குன்னு கொண்டு எல்லா நாட்டுக்கும் போயிட்டு எல்லா தீவிரவாத செயலில் ஈடுபடுற எல்லாத்தையும் காலி பண்ணுற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. ஆனால் சொந்த நாட்டிலே நடக்கிற மோகன் பண்ண தப்பை எல்லாத்தையும் கோட்டை விட்டுருவாங்க. ஆறாவது, மோகன் தான் பார்த்தீங்கன்னா பழைய சாட்ஸ் டீமுக்கு ஹெட்டாகவே இருந்திருப்பார். ஒரு சீனில் கூட விஜய் சொல்லுவார், இவர் தான் என்னோட எக்ஸ் பாஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் மோகன் பழசாக எந்த ஒரு தேச துரோகம் பண்ணியிருந்தார் அப்படிங்கிறதுக்கான கிளியரான ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருந்துருக்க மாட்டாங்க. சரி, மோகன் அவ்வளோ பெரிய தேச துரோகம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவரை கென்யா வரைக்கும் தப்பிச்சு போகிற அளவுக்கு இந்தியா கவர்மெண்ட் அவ்வளோ லூஸ்லையாக விட்டுருந்துச்சு. சரி, அப்படியே கென்யா வரைக்கும் அவர் தப்பிச்சு போயிருக்க லூஸில் விட்டுருந்தாலும் அவர் ஃபேமிலியோட அசால்ட்டாக தப்பிச்சு போகிற அளவுக்கு இந்தியா கவர்மெண்ட் லூஸில் விட்டுருந்துச்சு. ஏழாவது, விஜயோட பையன் கடத்திட்டு போன மாதிரி, இறந்து போன மாதிரி, எரிஞ்ச பாடி எல்லாமே அவங்க கொண்டு போய் காட்டுவாங்க. சரி, ஆனால் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா மோகனோட பையன் ட்ரெயினில் இறந்து போன மாதிரியோ எரிஞ்சு போன மாதிரியோ எந்த ஒரு டீட்டெயிலுமே க்ரியேட் பண்ணியிருந்திருக்கவே மாட்டாங்க. எட்டாவது, இருக்கிறதுலே கிரிஞ்சான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, சின்ன வயசுலேருந்து பழகின ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இறந்து போயிருந்திருக்கும். அதாவது விஜயோட பொண்ணு இருக்காங்கல்ல, பிரசாந்தோட பொண்ணு இறந்து போயிருக்கும்போது விஜயோட பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கும் சின்ன வயசுலேருந்து பிரசாந்த் பொண்ணுக்கு. அப்படி இருக்கும்போது தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இறந்துருக்கிறது கூட தெரியாமல் அந்த பொண்ணு கிரிக்கெட் ஸ்டேடியமில் மேட்ச் பார்க்க வருதா. ஒன்பதாவது, பிரசாந்த் இங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு 2 தடவை விஜய் ஃபோன் எடுக்காதனால அசால்ட்டாக எங்கேயோ ரஷ்யா கிளம்பி வந்துடுவார். ஆனால் இந்த கரெக்டாக இந்த லொக்கேஷனில் தான் விஜய் இருக்கார், இந்த இடத்துல தான் ஒரு மிஷின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்துக்கு எப்படி அக்யூரேட்டாக தெரியும். பத்தாவது, ஸ்டார்டிங்கில் விஜயகாந்த் எதுக்கு சயின்டிஸ்ட்டு, அவர் என்னத்துக்கு சயின்டிஸ்ட்டு, அவரை எதுக்கு சயின்டிஸ்ட்டாக இருக்கவரை கடத்திட்டு அந்த தீவிரவாதி ஆளுங்க வராங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் கிடையாது. ஓகே, யுரேனியம் டெஸ்ட் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வராங்க, அதுக்காக அவரை கூட்டிகிட்டு ஓடுற ட்ரெயினுக்காக வருவாங்க, ட்ரெயின் நிற்கவே நிற்காதா, அது ஒரு பெரிய மிஸ்டேக்காக இருந்தாலும் கிளைமேக்ஸில் இவ்வளோ பெரிய க்ளோன் செஞ்சு வச்சுருந்துருக்காரு ஓஜி அப்படின்னா அவருக்கு க்ளோன் செய்ய எப்படி தெரியும். அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃப்ளோ மிஸ்டேக் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் அப்படியே இருக்கும். அதேமாரி இன்னொரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னா ஃபேன் சைடு ஏகப்பட்ட தியரி மேக் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு தியரி பார்த்திங்கன்னா மோகனோட பையன் ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் பார்த்திங்கன்னா இறந்துருக்கதை காட்டியிருந்துருக்க மாட்டாங்க, ஆனால் இறந்து போன மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அதாவது விஜயை கடைசியில் ஓஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராருல, அவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மோகன் சன்னாக இருக்கணும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட தேரி வச்சுருந்துருக்காங்க. அப்புறம் எப்போ ஃபேஸ் எல்லாம் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காட்டியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான கிரேட் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு காட்டின விஜயகாந்த் சீன். அசால்ட்டாக விஜயோட அதே ஃபேஸை பார்த்தீங்கன்னா அவர் மிஷன் இம்பாசிபிள் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பார். உண்மையிலுமே மோகனோட சன்னு உயிரோட இருக்கலாம், அவர் தான் பார்த்தீங்கன்னா ஓஜி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் எங்களோட தாட் என்னவாக இருக்கும் அப்படின்னா அவர் தான் ஒரிஜினல் விஜயோட சன்னாக இருக்கணும், அவர் வேணுக்குனே க்ளோனை மேக் பண்ணி அனுப்பணும். அவர் க்ளோனை மேக் பண்ணி அனுப்புறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா ரெண்டே ரீசன் தான். ஒன்று பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் கொல்றது மட்டும் இல்லாமல் அவங்களோட மற்ற ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் அவர் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது மெயின் ரீசன் அப்படின்னா சப்போஸ் இவர் போனார் அப்படின்னா இவரோட மனசு மாறுறதுக்கான ஒரு சின்னதாக ஒரு எண்ணம் கூட வரலாம். சப்போஸ் க்ளோன் போணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த எண்ணம் வரவே வராது. ஏன்னா அதுக்கான பாயிண்ட் ஆஃப் டீட்டெயில் தான் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நம்மளுக்கு தெளிவாக ஒரு இடத்துல கொடுத்துருந்துருப்பாங்க. என்ன கொடுத்துருந்துருப்பாங்க அப்படின்னா க்ளோன் அவ்வளோ உயிர் கொடுத்து மீனாட்சி சௌத்ரியை லவ் பண்ணியிருந்தாலும் அசால்ட்டாக பார்த்திங்கன்னா மாட்டி விட்டுரும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா க்ளோனே மீனாட்சி சௌத்ரியை கழுத்தறுத்து கொலை பண்ணுற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. ஏன்னா க்ளோனுக்கு பாசம் வேறு எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா ஃபேமிலியே கொள்ளலாமா சொல்லிட்டு க்ளோன் ஒரு தடவை ட்ரை பண்ணுற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அதனால நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக க்ளோன் அனுப்புறதுக்கான ரீசன் இதுவாக தான் இருக்கணும், தன்னோட மனசு எந்த ஒரு காரணத்தை கொண்டையும் மாறிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அடுத்ததாக உள்ள பிக்கஸ்ட் ஒரு தியரி என்ன அப்படின்னா விஜயோட பையன் கடத்திடுவாங்க. என்னதான் விஜயோட பையன் கடத்தியிருந்தாலும் ஆனால் அவரை தூக்கிட்டு போன ஆம்புலன்ஸில் இருந்து ஒரு சின்னதாக ஒரு பையனோட டெட் பாடி எடுப்பாங்க. அதாவது அந்த சின்னதாக எடுக்கிற அந்த பையனோட டெட் பாடி தான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மோகனோட பையனாக இருக்கணும். ஏன் அப்படின்னா அந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் அந்த பையன் எரிஞ்சு போயிருந்துருக்கணும். அந்த பாடியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காட்டியிருந்திருக்க மாட்டாங்க. அந்த காட்டின பாடியை தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மோகன் யூஸ் பண்ணியிருந்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி சில டீட்டெயிலாக யோசிக்கிறாங்க. ஆனால் ஒரு நாடை விட்டு இன்னொரு நாடுக்கு அந்த பாடியை எடுத்துகிட்டு வந்திருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ரெண்டாவதாக இருக்க இன்னொரு ஃப்ளோ என்ன அப்படின்னா
விஜய் சின்ன வயசு விஜயா இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஸ்பைடர்மேன் ஃபேனாக இருந்திருப்பார். அவரோட பேகு, அவர் கையில் வச்சிருக்க பொம்மை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் ஃபேனாக தான் இருக்கும். அதேமாதிரி ட்ரெயின் ஃபைட்டு மற்ற எல்லா இடத்துலையும் உள்ள ஃபைட்டு பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்குற ஒவ்வொரு 2 போஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைடர்மேன் மென்ஷன் பண்ணி அப்படியே காப்பி பண்ண மாதிரியே இருக்கும். அவர் சின்ன வயசுலேருந்து ஒரு ஸ்பைடர்மேன் ஃபேன் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அதாவது விஜய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக குடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி தான் காட்டுவாங்க. ஆனால் அந்த பையன் தொலைஞ்சு போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் பையன் இறந்து போனது. பையன் இறந்து போனதுக்கப்புறமா அவர் எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா குடிச்சிருக்க மாதிரி காட்டியிருந்திருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு கூட பார்த்தீங்கன்னா அந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம், அப்போ கூட அவர் குடிக்க மாட்டார். கடைசியாக பையன் கிடச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பிரேம்ஜி கூட உட்காந்து காரில் குடிக்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அதேமாதிரி இன்னொரு சின்ன டீட்டெயில் என்ன அப்படின்னா, ஜெயராம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் இருந்து தன்னோட ஃபோனுக்கு சில டேட்டாவெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பார். அதில் சில விஷயம் பார்த்தீங்கன்னா 2, 3 பாஸ்போர்ட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு இமேஜ் கூட இருக்க மாதிரி இருக்கும். அதோட சேர்த்து இன்னும் வேறு யாரோட பாஸ்போர்ட்லாம் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். ஒருவேளை பார்த்தீங்கன்னா விஜய், அதாவது சின்ன வயசு விஜயோட பாஸ்போர்ட்டும் இல்லை அப்படின்னா மோகனோட பாஸ்போர்ட்டும் இவர் கண்டிப்பாக கிடச்சிருந்துருக்கணும். அதனால கூட பார்த்தீங்கன்னா இவர் கண்டிப்பாக விஜய் ரொம்ப ஆபத்தானவர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்துருக்கணும். ஆனால் இது எல்லாத்தையும் ஜெயராம் எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது கவனிச்சிருந்தீங்க அப்படிங்கிறதாலும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ என்ன வேணும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிவிட்டு இதுக்கு முன்னாடி போட்ட இதே மாதிரி கோட் படத்தோட டீட்டெயில் வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.